ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு செல்வன் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். மகாராஷ்டிராவில் சிவசேனா உடைச்சி அது ஒரு கட்சியாக ஆக்குனாங்க. கட்சியே அவர் இல்லாமல் ஆக்குனாங்க உத்தவ் தாக்கரே. அதே மாதிரி என்சிபி தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவாரை அவர் கட்சிக்கு பிடுங்கி அவருடைய தம்பி அஜித் பவார்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ அவர் இறந்துவிட்டு இன்னொருத்தவங்க போயிடுச்சு கட்சி. ஸோ ஒரு கட்சியை மொத்தமாக விலைக்கு வாங்கி இன்னொரு ஆளை இது பண்ணி இது பாஜகவுடைய ஒரு கைப்பாவே வச்சுருக்க கட்சி உருவாங்க. இப்போ மூணாவதாக மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்தில் கிட்டத்தட்ட 80 தொகுதி ஜெயித்தாங்க. கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏ ரித்தப்ரதா பானர்ஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. அவர் தான் எதிர்கட்சின்னு அனௌன்ஸ் பண்ணணுன்ட்டு அங்கே உள்ள இந்த சபாநாயகர்கிட்டையும் செக்ரட்டரியும் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் லோக்சபாவில் 28 சீட்டு ஜெயித்தாங்க அவங்க. அதில் பார்த்தோன்னா 7 பேர் அதில் 20 பேர் அங்கே திரிபுரா குடிமக்கள் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க அந்த கட்சி. ஸோ திரிபுரா கட்சியில் 20 எம்பிக்கு சேர்ந்தனால கட்சி சாவல் தட்டை வராது. ஸோ அதனால் இப்போ அவங்க அதில் சேர்ந்தனால இப்போ விளைவு என்னென்னா அவங்க அந்த கட்சியோட உறுப்பினர் ப்ளஸ் பாஜகவுடைய ஆதரவும் கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. அதாவது நான் சொன்னேன் தெரியுமா, நம்ம தொகுதி மறுசீரமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி வருது பாஜகன்னு எதிர்கட்சி சொல்லுது. இப்போ மம்தா பானர்ஜி கட்சியும் சிவசேனா என்சிபி கட்சி வரிசையில் சேரப்போது கிட்டத்தட்ட உறுதியாகிட்டு இருக்குது. இந்த ரித்தப்ரதா பானர்ஜின்னு ஒருத்தர் அவரை தான் எதிர்கட்சியாக டிக்ளேர் பண்ணணுன்ட்டு சில 60 எம்எல்ஏக்கள் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய மருமகன் ராஜேஷ் பானர்ஜின்னு அவருக்கும் கட்சியில் ரொம்ப இது கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப ஒரு இது இருக்குன்ட்டு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கனால மம்தா பானர்ஜி அவருடைய மருமகனும் இருவரும் கட்சியிலேருந்து நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கட்சியை ரித்தப்ரதா பானர்ஜி கைட்ட போகும்போது அது இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படின்னு தெரியல. மம்தா பானர்ஜியோடைய இன்னொரு திட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க காங்கிரஸில் இணைவதற்கான ஒரு காய் நகர்த்துகிற மாதிரி ஒரு ஏன்னா காங்கிரஸ் பிரிஞ்சது தான் திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ இதனால் இந்த விளைவு நடக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு புரளி பேசப்பட்டு இருக்குது. இந்தியா கூட்டணியில் மீட்டிங் அப்போ இதை பேசினான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அரசியலில் பல இதுக்கு ஒரு கட்சியே விலைக்கு வாங்கி இன்னொரு கட்சியோட கிளை அமைப்பாக பாஜக செயல்படுறது எதிர்கட்சிகள் குறை சொல்லுது. ஸோ கட்சி சாவல் தட்டுன்றது அடிக்கடி நடந்துகிட்ருக்குது இந்தியாவில். இப்போ நான் மறுசீரமைப்பு மசோதா ஏன்டா தமிழ்நாடு இன்க்ரீஸ் வரதே தொகுதின்னு பார்ப்பீங்க. அதில் என்ன பிரச்சனைனா சவுத் இந்தியாவோட ஒரு எந்த ரெப்ரசன்டேட்டிவ் கம்மியாகி வட இந்தியா அதான் பீமாராவும்பாங்க. அதாவது பீமாராவுனா அதாவது இந்தி பெல்ட்டு பீகார், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இவங்கெல்லாம் தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணி இந்தி பெல்ட்டை வச்சே இந்தியாவை பிடிச்சிடலாம். இந்தியாவை இந்தி பேசுகிற ஒரு மாநிலமாக ஆக்கிடலாம். பிற மொழி பேசுகிற 3ஆம் குடிமக்கள் 2ஆம் குடிமக்கள் ஆக்கிடலான்ற ஒரு மசோதா தான் இது. ஸோ இந்த மசோதா தென்னிந்திய மாநிலங்கள் வெறுக்குது. ஸோ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பிரிவில் இருக்கக்கூடிய சிவசேனா பிரிவினர் இருக்க எம்பிக்கிட்டையும் என்சிபி பிரிவினர் எம்பிகளும் பேச்சுவார்த்தை ஆல்ரெடி அவங்களும் அதுக்கப்புறம் பாஜகவில் சேர்ந்துருவாங்க இந்த 2/3. ஸோ இதனால் இந்தியா ஒரு 820 எம்பி சீட்டு உருவானால் இந்தி பெல்ட்டை வச்சு அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பிற தென் மாநிலங்களோட ஒரு பங்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக நார்த் ஈஸ்ட் எப்படி இருக்குது அது மாதிரி ஆகிடும். இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் வைக்கணும் சட்டம். இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் தான் இந்தியாவே இருக்கும். பிற மொழிகள் நசுக்கப்படலாம். ஸோ தென்னிந்தியாவோட குரல் அங்கே ஒலிக்காது. ஸோ இப்படியே இது ரொம்ப ரொம்ப உக்கிரமாக போயிட்டு இருந்ததுன்னா சோவியத் யூனியன் உடஞ்ச மாதிரி இந்தியாவும் 29 மாநிலங்கள் 6 யூனியனாக இருக்கக்கூடியது 30-20 நாடுகளாக கூட மாறளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது நடக்கக்கூடாததுக்காக தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு தென்னிந்தியாவுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது அவங்க காதில் ஒலிக்காது. ஏன்னா இந்தி பேசுபவர்கள் எண்ணிக்கையில் அதிகம், தென்னிந்திய மாநிலம் பேசும் மொழிகள் எண்ணிக்கையில் குறைவு. எண்ணிக்கை தான் ஜனநாயகத்தை தீர்மானிக்குது. ஸோ இதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகம் சொல்லி என்ன நடக்க போகுது இந்திய அரசியல்ன்றதை நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களின் விடைபெறுவது முத்துப்பிரகாஷ். பாய்.